ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 4 வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வாயை விட்டுறாப்புல, அதுக்கப்புறம் சாண்ட்ரா வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வேணால் உங்கள் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு காலில் விழுறாப்புல. ஏன் அப்படின்னா இங்கே வந்து எல்லா டாஸ்க்கும் முடியுது போல இருக்குது. ஆக்சுவலாக இன்னையோட முடியுதுல்ல, நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக பெஸ்ட்டு ஒஸ்ட் இப்படி தான் போகும். ஸோ ஃபைனலாக வந்து எதுவும் நடக்குது போல இருக்குது. அங்கே வந்துட்டு எல்லா டிஸ்கஷனும் எல்லா கேப்டனும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா நின்றுட்டுருக்காங்க. டீம் தலை அங்கே நின்றுட்டுருக்காரு எஃப்ஜே. அப்போ இந்த பக்கம் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வியானா, விஜய், பார்வதி எல்லாரும். அப்போ எஃப்ஜே வந்துட்டு நீங்கள் பேசிட்டே இருப்பீங்களான்னு கேட்குறாரு விஜய், பார்வதி அண்ட் வியானாவை பார்த்து. இவங்க கேப்டன் கிடையாதா, இவங்கன்னா சும்மா ஒப்பு சப்பானிக்கா வச்சுருக்கீங்க அப்படின்னு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு காண்டா எடுத்துன்னு நம்மளை ஒப்பு சப்பானி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ எஃப்ஜே வந்து திரும்ப வந்துட்டு நான் ஏதாச்சும் தப்பாக சொன்னேன்னா அப்படின்னு அவங்கள சாண்ட்ரா கேட்கும்போது சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேப்டனே கிடையாது, நீங்கள் போகணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் கேப்டன் கிடையாது, நீங்கள் தானே கலாச்சிங்க அப்படின்போது நான் இப்போ தலையை எந்த முடிவுமே எடுக்கக்கூடாதா அப்படின்போது நீங்கள் எதுக்கு வந்துட்டு என்னை கேப்டன் கிடையாதுன்னு சொன்னீங்க ஒப்பு சப்பானின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு பேசுனது நீங்கள் விஜய் பார்வதி கிட்ட, ஆனால் நீங்கள் எதுக்கு வந்துட்டு இந்த சாண்ட்ரா வந்துட்டு நீங்கள் கேப்டனே கிடையாது அந்த மாதிரிலாம் கலாச்சிங்க அப்படின்போது திரும்ப வந்து சாண்ட்ரா வந்து நீ தானே சொன்னீங்க கேப்டன் கிடையாதுன்ற மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்துட்டு இப்போ என்ன நான் சொன்னது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் காலில் போய் விழுறாரு. அதாவது எஃப்ஜே பற்றி உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி விஜய் பார்வதி மேலே செம்ம காண்டில் இருக்கார். ஆனால் விஜய் பார்வதிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, சரிங்களா? இன்றைக்கி தான் வந்துட்டு ஃபுல்லாக கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த 2 நாளாக வந்து பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காதனால இவங்களாம் எப்படி கலாச்சாங்களோ அதே மாதிரி அவங்க கலாச்சாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்துக்குமே மொத்தமாக இந்த சாம்பார் ஸ்குவாட் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே காரணம் விஜய் பார்வதி மாதிரி நினச்சா அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த சாம்பார் ஸ்குவாட்லேயே இவங்க தாங்க சூப்பர் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்வீங்க? எஃப்ஜே பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.